செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இலங்கைக்குள் நுழைய அல்லது இலங்கைக்குள் பாதுகாப்பு தஞ்சம் கேட்டு நுழைய முற்பட்ட ஈரானின் போர்க்கப்பலிலிருந்து 80 கடற்படையினர் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்டவர்கள் இப்போது அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்கள் ஈரான் அரசிடம் உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசு கையளித்திருந்ததை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதன் பின்னர் அந்த 80 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்கின்ற வகையில் ஈரானும் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. 80 வீரர்களின் மரணத்துக்கு பழிவாங்கிய ஈரான் மேற்கு ஜெருசலேத்தில் அமைந்துள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது அந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகம் பலத்த தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது. ஈரானின் புரட்சிகர இராணுவ படை என்று கூறப்படுகின்ற IRGC இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக ஈரானினுடைய அரச ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றிரவு டெல் அவீவ் மற்றும் ஈரானின் முக்கிய இராணுவ மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஈரானினுடைய கடற்படை வீரர்களை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த தாக்குதல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பில் அறிகின்ற போது பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. ஈரான் பயன்படுத்திய அதிநவீன ஹைப்பர் செகண்ட் ஏவுகணைகள், அதே போன்று இன்னும் புதிய ரக ஒரு சில ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று இஸ்ரேலிய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஈரானோ நாங்கள் புதிய ரக ஏவுகணைகளைத்தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தினோம் என்பதை உறுதிப்படுத்தியதோடு, இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஈரானின் கடற்படையினருக்கு நினைவாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் டெல் அவீவ் நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பால் மஹீம் என்கின்ற வான்படை தளம் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் பல புதிய தாக்குதல் உத்திகளை தாம் பயன்படுத்தி இருப்பதாகவும், அது மட்டுமல்லாது உளவுத்துறை தலைமையகங்கள் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தரப்பு செய்திகள் கூறுகின்றன. அதிநவீன ஆயுதங்களை தாங்கள் பயன்படுத்தியதோடு அந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வரலாற்றில் எதிர்பார்த்திராத ஒரு முக்கிய தாக்குதலாக இது அமைந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் போரியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஈரானின் இந்த தாக்குதல் தொடர்பில் உளவியல் நிபுணர்களுடைய கருத்துப்படி இப்போது இஸ்ரேல் நகரம் என்பது அங்கு சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கின்றது. இந்த தாக்குதல் என்பதை விட அந்த மக்கள் இந்த தாக்குதல் வருவதற்கு முன்னர் தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற சைரன் ஒலிகளின் மூலம் உளவியல் ரீதியாக பெரும் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை கூறியிருக்கின்றார்கள். எனினும் உலகின் அதிநவீன வான் பாதுகாப்பு கருவிகளை வைத்திருக்கக்கூடிய அயன்டோமை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் கட்டமைப்புகளை தாண்டி மேற்கு ஜெருசலேத்தின் இதய பகுதிகளை ஈரானினுடைய ட்ரோன் ஊடுருவி தாக்கி இருக்கின்றமை அமெரிக்காவின் போரியல் நிபுணர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிகவும் சக்தி வாய்ந்த அங்கு இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இதில் இயங்கியதா அல்லது இயங்கிய சூழ்நிலையில் இந்த தாக்குதல் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்பதெல்லாம் இப்போது பெரும் சந்தேகமாகவே இருந்து கொண்டிருக்கு. அனுரகுமார திசாநாயக் அவர்களின் உரை இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. அவர் கூறுகின்ற விடயங்களிலே ஈரானினுடைய கடற்படை போர்க்கப்பலுக்கு எவ்வாறு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது, அமெரிக்காவின் போர் விமானங்கள் மாத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட போது எவ்வாறு அனுமதி மறுக்கப்பட்டது, அது மட்டுமல்லாது ஈரானின் தாக்குதல்களை கண்டிக்கும் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானத்தின் மீது கடந்த வாரம் வாக்களிக்காமல் நடுநிலைமை வகித்தது என்கின்ற முக்கியமான பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ஜப்பான் மீது இவ்வாறான ஒரு நடவடிக்கை கடந்த காலங்களில் ஜேஆரின் காலத்தில் இடம்பெற்றிருந்தது. சர்வதேச ரீதியாக அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்திலே ஜேஆர் ஜப்பானோடு இருந்ததன் விளைவுதான் இன்று வரைக்கும் ஜேஆர் ஜப்பான் உறவு என்பது இன்று வரைக்கும் இலங்கை அரசோடு அந்த உறவு தொடர்வதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றார்கள். அதுபோன்று அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் கூறப்போனால் அவர் இன்று ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் கூறப்போனால் அவர் முக்கியமான 2 விடயங்களை இங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்க போர் விமானங்கள் இலங்கைக்குள், குறிப்பாக மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது, அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கவில்லை என்று கூறியிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த யுத்தம் ஆரம்பித்த போது இன்னும் ஒரு தகவலையும் கூறியிருந்தார். நாங்கள் அமெரிக்க விமானங்கள் அல்லது அமெரிக்க போர் விமானங்கள் எந்த நாட்டில் தரையிறங்குவதற்கும் யாரின் அனுமதியையும் நாங்கள் கேட்க வேண்டியதும் இல்லை, யாரும் எங்களுக்கு அனுமதி தர வேண்டியதும் இல்லை என்று. அப்போது எங்களுக்கு புரியவில்லை என்ன இடம்பெற்றது என்று. இப்போதுதான் புரிகிறது, ஒருவேளை இந்த கருத்துக்களின் உள்ளடக்கமாகவும் அது அமைந்திருக்கலாம் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. என்றால் யுத்தம் ஆரம்பித்து முதல் வாரத்திலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த தகவல் மிக முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மார்ச் மாத தொடக்கத்தில்
2 போர் விமானங்களை இலங்கையில் தரையிறக்குவதற்கு அனுமதி கோரியதாகவும் அதனை தாம் நிராகரித்திருப்பதாகவும் அனுரகுமார திசாநாயக்க மார்ச் 20 குறிப்பிடுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த விமானத்தினுடைய சிறப்புகள் கிட்டத்தட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட தனது 2 விமானங்களை இலங்கையின் பொதுமக்கள் பயன்படுத்தும் மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றது. அதுவும் போர் அதி சிறப்பு வாய்ந்த விமானங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த போக்கு என்பது இலங்கை தொடர்பில் ஒரு நடுநிலைமை என்று கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதில் நடுநிலைமை வைத்தது. ஈரானிய கப்பலை இலங்கைக்குள் அனுமதித்தது. அது மட்டுமல்லாது ஈரான் பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்தவர்களை மீட்பு நடவடிக்கை ஈடுபட்டது. அமெரிக்க போர் விமானங்கள் இறங்குவதற்கு அல்லது அமெரிக்க விமானங்கள் தரையிறங்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. மார்ச் 4 தொடக்கம் 8 வரையான காலப்பகுதிகளில் 8 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பொருத்திய 2 போர் விமானங்கள் தான் இலங்கைக்குள் வர இருந்தன. அந்த போர் விமானங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம், தடுத்து விட்டோம் என்று கூறப்படுகிறது. அதற்கு முப்பால் அந்த போர் விமானத்துக்கான அனுமதியை நாங்கள் ஒரு நடுநிலைமை தன்மையோடு நிராகரித்து விட்டோம். ஆனாலும் அதனையும் மீறி டொனால்ட் ட்ரம்ப் தரையிறக்கி இருக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு சவால். ஆசிய பகுதிகளிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மிகவும் அவதானமாக இருந்திருப்பது இங்கு கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்தியா விடயத்திலும் கூட எண்ணெய் கொள்வனவிலும் கூட அமெரிக்காவினுடைய அந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் சீனாவிடம் இருக்கக்கூடிய பலம் சில வேளைகளில் இது ஒருவேளை ஒரு சீண்டலுக்கான விவகாரமாகவும் இது பார்க்கப்பட்டிருக்கலாம். அல்லது அனுரகுமார திசாநாயக்க அனுமதியை கொடுத்து இலங்கையை ஒரு குழப்ப நிலைக்குள் தள்ளுகின்ற ஒரு முடிவாகவும் இருந்திருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் இதில் ஏதோ ஒரு தூர நோக்கில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அப்படி இல்லாது விட்டால் அனுரகுமாரவின் கருத்தையும் மீறி அந்த விமானத்தை தரையிறக்குவதற்கான நிலை அமெரிக்காவிடம் இருந்தது. ஏன் தரையிறக்கவில்லை என்றால் இலங்கை போன்ற ஆசிய பிராந்தியத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு முரண்பட்டுக் கொள்வது என்பது அல்லது முரண்பாட்டோடு பயணிப்பது என்பது எதிர்கால அமெரிக்காவின் திட்டத்துக்கு ஒட்டுமொத்தத்தில் விரோதமாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வெள்ளை மாளிகையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது அமெரிக்க சார்பு ஊடகங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் இருக்கிறது. அமெரிக்கா தனது 2 விமானங்களை நிலைநிறுத்த அனுமதி கோரிய அதே நாட்களில் பயிற்சி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த ஈரானின் போர்க்கப்பல்களை துறைமுகத்தில் நிறுத்துவதற்கும் ஈரான் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார். மார்ச் 9 முதல் 13 வரை 3 கப்பல்களையும் கொழும்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை நாங்கள் இன்னும் பரிசீலித்தோம் என்று நாங்கள் அன்று அவர்களிடம் கூறினோம். நாங்கள் ஈரானுக்கும் ஆம் என்று சொல்லியிருந்தால் அமெரிக்காவுக்கும் ஆம் என்று சொல்லியிருக்க வேண்டியிருக்கும் அல்லவா என்று கூறியிருக்கிறார். ஈரான் போர்க்கப்பல் வருவதற்கு முன்னர் அமெரிக்காவின் போர் விமானங்கள் அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த இழுபறி. இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்காவோடும் கலந்துரையாடப்பட்டிருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஈரானின் போர்க்கப்பல் இலங்கைக்குள் தஞ்சம் கோருகின்ற விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவோடும் கலந்துரையாடப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களின் போர் விமானங்களுக்கான அனுமதியை நாங்கள் நிராகரித்து விட்டோம், மனிதாபிமான அடிப்படையில் இந்த விவகாரத்தை நாங்கள் கையாண்டாக வேண்டி இருக்கின்றது என்கின்ற ஒரு மணித்தியால கணக்கான கலந்துரையாடல்கள் அமெரிக்க தூதரகத்தோடு இடம்பெற்றிருக்கின்றதற்கான வாய்ப்புகள் அல்லது பிமல் வீரவன்ச முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த கலந்துரையாடல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. மனோபமர் தெளிவாக கூறுகின்றார். நாங்கள் ஈரானுக்கு அந்த அனுமதியை இல்லை என்று கூறவில்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு இல்லை என்றதனால் இதனை தாமதப்படுத்தினோம் என்று கூறியதோடு எங்களுடைய நடுநிலைமை தன்மையை நாங்கள் இதில் பேணுவதற்கு முயற்சி செய்தோம், நாங்கள் நடுநிலை நிலைப்பாட்டையே வெளிப்படையாக உறுதிப்படுத்தினோம் என்று அவர் நாடாளுமன்றத்திலே கூறினார். இப்போது இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விமான நிலையங்களாக பார்க்கக்கூடிய பலாலி விமான நிலையம், கொழும்பு கட்நாயக்கா விமான நிலையம், மத்தளை விமான நிலையம், ரத்மலானி விமான நிலையம் போன்றவையெல்லாம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் பரிச்சயமான விமான நிலையமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த விமானம் தரையிறங்காதது தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரிகள் 2 கொழும்பிற்கு வந்து சென்றார்கள். என்ன உரையாடினார்கள் என்பதனை நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் அவர்கள் கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலை நாடாளுமன்றத்திலே அனுரகுமார வழங்கினாரா என்கின்ற தகவல் தான் இருக்கின்றது. பல உரையாடல்கள் ஊடக பரப்புக்கு வெளியிலே வராமல் மிகவும் ரகசியமான முறையில் இடம்பெறுகிறது. அந்த உரையாடல்கள் இடம்பெறுகின்ற போது கேள்விகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கேட்கப்படுகிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அனுரகுமார இந்த பதிலை வழங்கி இருக்கின்றார். இப்போது 2 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்க 2 நாடுகளின்
கோரிக்கையை நாங்கள் நிராகரித்தோம், நடுநிலைமைத்தன்மையோடு இருந்தோம். ஈரானுக்கு எதிரான பிரேரணையும் ஐநா பாதுகாப்பு சபையில் நாங்கள் நடுநிலை வைத்தோம் என்று கூறியிருக்கின்றார். அதனோடு மட்டுமல்லாது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட கடற்படையினரின் நினைவாக ஈரானும் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கின்றது. நாங்கள் தாக்குதலுக்கு அதாவது அந்த தாக்குதலின் எதிராக அந்த பழிவாங்கலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கிறது என்று கூறலாம். நெத்தனியாகு அவர்கள் இந்த போருக்கான தற்காலிக ஓய்வு வழங்கி இருக்கிறேன் என்று கூறலாம். எல்லாம் எதுவுமே விடை தெரியாமல் தான் இருக்கின்றது. இலங்கைக்குள் கப்பல் வந்த விவகாரங்கள் எல்லோராலும் பேசப்பட்டது, ஆனால் உத்தியோகபூர்வமாக கேட்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அமெரிக்க ராஜதந்திரிகள் வந்த பின்னர் தான் இந்த கருத்துக்கள் கூறப்படுகிறது என்றால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையோடு பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று இருக்கின்றதா? அமெரிக்கா நினைத்திருந்தால் இலங்கையின் எதிர்ப்பையும் மீறி இலங்கைக்குள் தரையிறக்க, அதையினை மீறி அமெரிக்கா இலங்கைக்குள் இலங்கையின் அனுமதியின்றி போர் விமானங்களை தரையிறக்கினால் இலங்கை அரசுக்கு பாதிப்பில்லாது விட்டாலும் பிராந்திய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியா அமெரிக்கா மீது இந்த போர்க்காலத்தில் ஏதாவது ஒரு முரண் நிலைக்குள் வந்து விடுமா என்கின்ற ஒரு அச்சமும் அமெரிக்காவுக்கு இருந்திருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இலங்கை என்பது பூகோள அரசியலிலும் ஆசிய பிராந்தியத்தின் அமைவிடத்தின் அடிப்படையிலும் இலங்கையை மீறி எதுவும் செய்ய முடியாது என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. இலங்கைக்குள் தரையிறங்க தயாரான விமானம் B-1 விமானம் அல்லது F-35 என்று கூறப்படுகிறது. போர் விமானங்கள், அதி சிறப்பு வாய்ந்த விமானங்கள் என்று. இந்த இரண்டு விமானங்களும் இலங்கைக்குள் தரையிறங்க தயாராக இருந்ததா அல்லது அதனையும் விட B-2 விமானங்கள் தரையிறங்க தயாராக இருந்ததா என்பது என்ன ரகமான விமானங்கள் என்பதை கூறவில்லை. ஆனால் என்ன ரகமான விமானங்கள் என்பது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு திட்ட தெளிவாக தெரியும். ஆனால் அந்த போர் விமானங்கள் இலங்கையை தற்போது இலங்கைக்குள்ளிருந்தும் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நாங்கள் முன்னர் இதே தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இலங்கை இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிகவும் பாதுகாப்பான இடம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் என்பது அமெரிக்காவுக்கு என்றும் இனி அச்சுறுத்தல் இல்லாத இடமாக மாறாது. மாறாக அது எப்போதும் பாதுகாப்பற்ற இடமாகத்தான் இருக்க போகின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் அமெரிக்காவுக்கு கடற்படைக்கும் விமானப்படைக்கும் ஒரு பாதுகாப்பு நிறைந்த தளமாக இலங்கை தான் இருக்க போகின்றது பின்தளத்தில். அதற்கான ஒரு வெள்ளோட்டமாக கூட இதனை அமெரிக்கா செலுத்தி பார்த்திருக்கலாம். அது அனுரகுமார நிராகரித்தது அவருடைய தனித்துவமாக இருந்தாலும் அது நீண்ட காலத்துக்கு அந்த நிராகரிப்பை ஒரு உத்தியோகபூர்வமான முடிவாக எடுக்க முடியாது இருக்கின்றது. இன்னும் 3 வருடங்கள் டொனால்ட் ட்ரம்ப் எதனை விரும்புகிறாரோ அதனை செய்தே தீருவார், அல்லது அவர் எதனை விரும்பப்படுகிறாரோ அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே இலங்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு கடற்படை தளம் அல்லது ஒரு விமானப்படை தளத்தை அமெரிக்க தளம் ஒன்று இலங்கையில் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் இவ்வளவு விமான நிலையங்கள் இருக்கின்ற போதும் ஏன் மத்தள விமான நிலையத்தை ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்க விமானப்படை கேட்டிருக்கின்றது என்றால், ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய காபர், அங்கு இருக்கக்கூடிய துறைமுகம் ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயமாக பார்த்ததா, அல்லது இந்த கால பகுதியில் ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நோட்டமிடுவதற்கு அல்லது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து ஏதாவது வளங்கள் பகுதிகள் இதற்குள்ளால் செல்கிறதா என்பதை அவதானிப்பதற்காக கூட இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கலாம். எது எப்படி இருக்கிறதோ, அம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு சீன துறைமுகம் 99 வருட குத்தகையா இருந்தாலும் அந்த விமான நிலையம் என்பது இப்போது எவ்வாறு இயங்க போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற விடயம் அமெரிக்காவின் கைகளில் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வேறு எங்காவது தரையிறக்கி இருக்க முடியும். ஏனென்றால் விசாலமான பரப்புகள் இன்னும் நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட 3 இடங்கள் இருக்கின்றன. அதனையும் தாண்டி அம்பாந்தோட்டையை தெரிவு செய்தது என்பதும் இங்கு சந்தேகம் இருக்கின்றது. எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் ஒரு களத்தை திறப்பதற்கு ஆரம்பிக்கின்றதா அல்லது திறந்த களம் தங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா என்பதை பரிசோதித்து பார்த்திருக்கின்றதா, அல்லது சீனாவையும் இந்தியாவையும் மிரட்டுவதற்கு இராணுவ விமானங்களை இலங்கைக்குள் தரையிறக்கியதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய விடயம். இதில் அனுரகுமார தோற்றார் அல்லது வென்றார் என்பதற்கு அப்பால் சீனாவையும் இந்தியாவையும் மிரட்டுவதற்கு இந்த தகவல் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் என்பது மிகவும் சாதாரணமானதல்ல. அது இலங்கைக்குள் தரையிறங்க முற்படுகிறது என்ற செய்தியே இந்த 2 நாடுகளுக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் வெகு விரைவில் இலங்கைக்குள் அமெரிக்க தளங்கள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அதற்கான வாய்ப்புகள் அண்மித்திருக்கதாகத்தான் எண்ண தோன்றுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பின்னடைவு என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் அதனுடைய தளங்களை அமைக்கப் போகின்றது. ஒருவேளை
இப்போது மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்குவதாக கூறிவிட்டு திருகோணமலை துறைமுகத்தை கூட கையகப்படுத்தினால் இதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பொறுத்திருப்போம் எது நடக்கப் போகிறது என்று. இந்த தளத்திலே கூறிய அமெரிக்கா இலங்கையின் படைத்தளங்களை அல்லது இலங்கையை இந்த போருக்கான ஒரு பின்தளமாக பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூறியதனை இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவின் வாய்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முப்பால் இனி என்ன இடம்பெறப் போகிறது, எவ்வாறு இடம்பெறப் போகிறது, ராஜேந்திர நடவடிக்கைகள் என்ன வகையில் அமையும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.